ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. இன்றைக்கி சாட்டர்டே ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தோம். எப்போதுமே எவ்ரி சாட்டர்டே எங்கள் வீட்டில் ஃபிஷ்ஷு தான். ஒரு 3 ஃபிஷ்ஷு முழுசாக போட்டு வறுத்துட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இங்கே சிம்பிளாக குயிக்காக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடான்னு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு புளி கரைச்சி மிளகாத்தூள்லாம் போட்டு குழம்பு கூட்டி ஆல்ரெடி நான் வச்சுட்டு தான் மீன் வாங்கவே போனேன். ஸோ அதை அப்படியே எடுத்து ஊற்றியாச்சு. வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின உடனே அப்படியே மீனை பிரட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் குழம்பு கொதித்த உடனே மாங்காவையும் மீனையும் அலசி போட்டாச்சு. கழுவி நல்லா அப்படியே இது ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது 5 நிமிஷம் வெந்த உடனே ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன். இறக்கி ஜம்னு நானும் என் பசங்களும் சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக போச்சு. இன்றைக்கி சாட்டர்டே. பாப்பாவுக்கு பல்லு வலி, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஈவினிங் போய் பல்லு பிடுங்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேருக்கும் 3 ஃபிஷ்ஷு ரெடி. மீதி ஃபிஷ்ஷை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். செவ்வாய்க்கிழமை தான் செய்வோம் நாங்கள் எப்போதுமே. ஸோ சண்டே வரைய வாங்கிட்டு வந்து 2 நாள் கழித்து சாப்பிடுவோம். திங்கக்கிழமை செய்ய மாட்டோம் நான்வெஜ்ஜு, பிகாஸ் சோமா வரும் அதனால். ஸோ மீனை ரெடி ஆகிடுச்சி, வெந்துட்டுருக்கு. சாப்பிட்லாம். இல்லை, அதை நான் தான் மீனை கிளப்பி விட்டேன் கரண்டியால். ஏன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு. ஸோ அப்படியே குழம்பு கொதிச்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடலாம். இறக்கியாச்சு. பாப்பாவுக்கு தம்பிக்கும் சாப்பாடு போட்டுட்டேன். 2 பேருக்கும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு டிவியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் போட்டுட்டு வருவேன். அவங்க 2 பேருக்கும் எல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அழகாக ஒரு குழம்பு மீன், சின்ன ஃபிஷ்ஷு, அது பேர் தெரில, மறந்துருச்சு. ஒரு மாங்காய் போட்டு குழம்பு ஊற்றிட்டு ஒரு ஃபிஷ் எடுத்து தம்பிக்கு வச்சாச்சு. அட் த சேம் டைம் இது பாப்பாவுக்கு வச்சாச்சு. சேம் டைம் தம்பிக்கு சோறு போட்டு ஃபிஷ்ஷு போட்டு மாங்காய் போட்டு குழம்பு ஊற்றியாச்சு. எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சு குழம்பு தண்ணி சாப்பாடையெல்லாம் வச்சு அதுங்கள்ட்ட டிவியை போட்டு விட்டுட்டு, டிவி போட்டுச்சுங்களா ஃபோன் வச்சுருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் போட்டுட்டு போய் உட்காந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே சந்தோஷமாக போயிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நான் ஏன் இன்றைக்கி இப்படி பேசுகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ பாய். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம ஒன்று எல்லாத்தையும்